கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் காலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் நம்முடைய செய்தியினுடைய கருப்பொருள் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ அண்ட் இயர் எண்ட் என்று சொல்லிக்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு மற்றும் வருடத்தினுடைய இறுதி என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதத்தினுடைய கருப்பொருள் இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலும் கூட கிறிஸ்து பிறப்பு தொடர்பான பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாட்கள். ஏனென்றால் பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு விடுமுறை நாட்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் பல இடங்களுக்கு செல்வது, தங்களுடைய உற்றார் உறவினர்களை அவர்கள் சந்திப்பது என்று சொல்லிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு நாட்கள். நாம் வெளியே செல்வோமே என்றால் கூட கடை வீதிகளுக்கு நாம் செல்கின்ற பொழுது அங்கு பலமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டு இந்த பண்டிகை நாட்களை நமக்கு உற்சாகம் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கும் கூட இந்த நாட்கள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் நினைவுகூறுவதற்கும், அது மாத்திரமல்ல அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பான நாட்களாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது அறிவிக்கப்படுகின்ற பொழுது தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அறிவித்தவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். மேய்ப்பர்கள் சென்று அதை பார்த்து அந்த நற்செய்தியை அவர்கள் மற்ற மக்களுக்கு அவர்கள் சொல்கின்றார்கள். பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது சாஸ்திரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு வருகின்றார்கள். அவர்கள் பரிசுகளை கொடுக்கின்றார்கள். இவ்வண்ணமாக நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது கூட இந்த நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது இட்ஸ் அ டைம் டு ரிஜாய்ஸ், நாம் சந்தோஷப்படுவதற்கு உரிய நாட்கள். எனவே நாம் த ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ் என்று சொல்லிக்கொண்டு போன வாரம் நாம் செய்தியை கேட்டோம். கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல இட்ஸ் அ டைம் டு ப்ரொக்ளைம் ஆல்சோ, நாம் வேதத்தை நாம் மற்ற இந்த நற்செய்தியை மற்ற மக்களுக்கு நாம் சொல்லுவதற்கு, மற்றும் நாம் நம்முடைய இட்ஸ் அ டைம் டு ஷேர் அவர் ஜாய், நம்முடைய சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நாட்கள். எனவே இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஏராளமான மக்கள் பரிசு பொருட்களை மற்ற மக்களுக்கு அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பரிசு கொடுக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இட்ஸ் அ வே ஆஃப் ஷோயிங் அவர் அப்ரிசியேஷன் ஆர் அ வே ஆஃப் ஷோயிங் அவர் லவ். நம்முடைய அன்பை மற்ற மக்களுக்கு நாம் எப்படி பகிர்ந்து கொள்கின்றோமே என்றால் பரிசு கொடுப்பதன் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் லவ் என்று சொல்லிக்கொண்டு, தேவனின் அன்பின் பரிசு என்று சொல்லிக்கொண்டு இந்த நாள் செய்திக்குரிய தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய நாம் வாசிக்க கேட்ட 3ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17வது வசனங்கள். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் மிகவும் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். இது தெரியாத கிறிஸ்தவர்கள் பொதுவாக இருக்க முடியாது. நாம் ஒரு நபரிடத்தில் சென்று which is the most famous verse in the Bible என்று நாம் கேட்போமே என்றால் most likely you are going to get the answer, it is John 3:16. யோவான் 3:16 என்பது தான் பொதுவாக நாம் மக்களிடத்தை கேட்போமே என்றால் அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு வசனம். ஏனென்றால் இந்த வசனம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதான ஒரு வசனம். பல வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சில வேளைகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த யோவான் 3:16 நாம் வாசிக்கின்ற பொழுது யார் வாசித்தாலும் சரி, ஒரு முறை நாம் வாசிப்போமே என்றால் அது என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே மார்ட்டின் லூதர் இந்த வசனத்தை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது John 3:16 இஸ் அ லிட்டில் பைபிள் என்று சொல்லிக்கொண்டு சொன்னார், ஒரு சிறிய வேதாகமம் என்று சொல்லிக்கொண்டு. ஏனென்றால் வேதாகமத்தினுடைய கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எங்கே அடக்கப்பட்டிருக்கின்றது என்றால் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.
இன்றைக்கு இந்த யோவான் 3:16 நான் சுருக்கமாக 3 கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அந்த வசனத்தை சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக முதல் கேள்வி என்னவென்றால், why did God give the gift? ஏன் தேவன் ஒரு பரிசை கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது கேள்வி, it is because God so loved the world என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்கிறேன். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தை அவ்வளவாய் அவர் நேசித்தார் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்கின்றது. அப்படி என்றால் முதல் கேள்வி நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், does God need a world to love? இந்த தேவன் நேசிப்பதற்கு ஒரு உலகம் தேவையா என்று சொல்லிக்கொண்டு நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது ஒரு காலத்தில் ஒரு நாள் படைக்கப்படுகின்றது. காலம் எங்கே தொடங்குகின்றது என்றால் தேவன் படைக்கின்ற பொழுது. தேவன் அனாதியில் இருந்து கொண்டிருக்கின்றார். தேவன் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். காலத்தில் ஒரு நாள் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் இந்த உலகத்தை படைக்கின்றார். பாருங்கள், நாம் நேசிப்பதற்கு, நாம் அன்பு செலுத்துவதற்கு we should have an object. நமக்கு ஒரு நபர் இருக்க வேண்டும் அல்லது ஒரு காரியம் இருக்க வேண்டும். வைத்துக்கொள்ளுங்கள், நான் இருக்கின்றேன், எனக்கு யாருமே இல்லை என்று வைத்துக்கொண்டால் நான் அன்பு செலுத்துகிறேன் என்றால் நான் யாரிடத்தில் அன்பு செலுத்த முடியும்? நாம் யாரிடத்திலுமே அன்பு செலுத்த முடியாது. ஆனால் எனக்கு பெற்றோர்களோ, கணவன் மனைவியோ, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சபை மக்கள், மற்ற நண்பர்கள், உற்றார் உறவினர் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நான் அன்பு செலுத்த முடியும். யாருமே இல்லை என்றால் நான் எப்படி தான் அன்பு செலுத்த முடியுமே என்றால் அன்பு செலுத்த முடியாது. எனவே தேவனை நாம் பார்க்கின்ற பொழுது அனாதியிலிருந்து தேவன் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அன்பு செலுத்துவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்ற கேள்வி, ஏதாவது வேண்டுமா, அதுக்கு எதாவது படைத்து தான் அன்பு செலுத்த வேண்டுமா என்றால் அது கிடையவே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய சொல்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் அல்லது 16வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லும். காட் இஸ் லவ் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவன் எப்படி அன்பாக இருக்க முடியும்? அனாதியில் தேவன் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த தேவன் எப்படி அன்பாக இருக்க முடியும்? அவர் யாரிடத்தில் அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் கேள்வி வரலாம். வேதத்தினுடைய தேவனை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி இருக்கின்றாரே என்றால் அவர் திரித்துவ தேவனாக இருக்கின்றார். ஒரு தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடியதான 3 நபர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அனாதியில் நாம் பார்க்கின்ற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன் தனக்குள்ளே அவர்கள் ஐக்கியமுள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் நேசித்தவர்களாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவன் ஒன்றை படைத்துதான் அன்பு செலுத்த வேண்டுமே என்றால் தேவை கிடையாது. நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட பல இடங்களில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவன் தம்மிடத்தில் அவரிடத்தில் இருந்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷத்தில் மத்தேயுவில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகின்றார். 3வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பின்பு அவர் நதியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. அந்த சத்தம் என்ன சொல்கின்றது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, திஸ் இஸ் மை beloved son and I am well pleased in him. அவரில் நான் அன்புள்ளவனாக இருக்கின்றேன், அவரை நேசிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இதே தான் நம்மால் வாசிக்க முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் கூட மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் ஒரு மலைக்கு அழைத்து செல்கின்றார், மறுரூபமாகின்றார். அப்பொழுதும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. அந்த சத்தம் என்ன சொல்கிறது என்றால் இதைத்தான் சொல்கின்றது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்ததை நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கின்ற பொழுது, பிதாவோடு ஜெபிக்கின்ற பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால் நம்மால் அங்கே பார்க்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் 22 முதல் 24. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும்
நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 24. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஜெபிக்கின்றார், உலகத் தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னிடத்தில் கொண்டிருந்த அன்பின்படியே. பாருங்கள், அப்படி என்றால் அநாதியிலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய துரியேக தேவன் தனக்குள்ளே அவர்கள் ஐக்கியமுள்ளவர்களாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை நேசிக்கின்றார், குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனை நேசிக்கின்றார், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நேசிக்கின்றார். இவ்வண்ணமாக அவர்களுக்குள்ளாக அன்புள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் அன்பு செலுத்தினவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கேள்விக்கு நாம் பதில் பார்க்கின்ற பொழுது, தேவன் ஒன்றை படைத்து தான் அன்பு செலுத்த வேண்டுமே என்றால் அப்படி ஒன்று தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே தேவன் ஒருவராக இருக்கின்றார், 3 நபராக இருக்கின்றபடியினால் அவர்கள் தங்களுக்குள் அன்பு செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே படைப்பு என்று வருகின்ற பொழுது நம்மை படைத்துதான் தேவன் அன்பு செலுத்த வேண்டுமே என்றால் கிடையாது. எனவே கிரியேஷன் அல்லது படைப்பு என்று வருகின்ற பொழுது இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிரேஸ். அது கிருபையின் மூலமாக தேவன் என்ன செய்தார் என்றால் படைத்திருக்கின்றார். there is no need for God to create to love. படைத்துதான் அவள் அன்பு செலுத்த வேண்டுமே என்றால் தேவை கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே தேவன் கிருபையின் மூலமாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் படைத்திருக்கின்றார். இப்பொழுது படைக்கின்ற பொழுது அடுத்த கேள்வி என்னவென்றால், இஸ் there a need for God to love the world? இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் ஒரு தேவை இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமே என்றால் அதுவும் தேவை கிடையாது. ஏனென்றால் படைக்கின்ற பொழுது இந்த படைத்த மனுஷனை எதற்காக படைத்தாரே என்றால் தனக்கு கீழ்ப்படும்படியாய், தன்னை நேசிக்கும்படியாய். ஒருவன் எப்படிதான் ஒரு நபரை நேசிக்க முடியுமே என்றால் கீழ்ப்படுகின்ற பொழுது, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் என்னை நேசிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இந்த மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைக்கின்றார், கீழ்ப்படிந்தார்களா என்றால் கீழ்ப்படியவில்லை. ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் கட்டளையை அவர்கள் மீறுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த படைத்த மனுக்குலமானது தேவன் இவர்களை நான் ஏன் படைத்தேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் மனுக்குலம் எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இவர்களை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். It repented of the Lord that he had created man on this earth. இந்த உலகத்தில் தேவன் மனுஷனை படைத்ததற்காக தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு மனஸ்தாபப்படுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அவ்வளவு தூரம் இருந்தது மனுஷனுடைய நிலைமை. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 18 வசனங்கள் மிகவும் அழகாக சொல்லும். அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற ஒரு மனுஷன் கூட கிடையாது, நன்மை செய்கின்றவன் கிடையாது, எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக இருக்கின்றார்கள். எனவே இப்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விரோதமாக இருக்கின்ற மக்களை தேவன் நேசிக்க வேண்டுமே என்றால் தேவன் நேசிப்பதற்கு அதுவும் தேவை கிடையாது. பட் இருந்த பொழுதிலும் கூட அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கின்றார். இந்த பரிசுத்தராக இருக்கின்ற தேவன் இவ்வளவு மிகவும் கெட்டுப்போயிருக்கின்ற ஒரு மனுக்குலத்தை அவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது தேவை இருக்கின்றதா என்றால் எந்த தேவையுமே கிடையாது. பட் இருந்த பொழுதிலும் கூட God so loved the world என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. தேவன் என்ன செய்தாரே என்றால் இந்த உலகத்தை அவ்வளவு தூரம் நேசித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே பேசுகின்ற பொழுது இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பரிசேயனோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு பரிசேயன். அவனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்களிடத்தில் ஒரு நிலைமை இருந்தது. என்னவென்றால், இந்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் யார்தான் தேவனை அறிந்து கொள்ள முடியுமே என்றால் இவர்கள் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கென்று சில தனித்துவத்தை தேவன் கொடுத்திருந்தார். நம்ம வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால்
அங்கு அவர்களுக்கு யூதர்களுக்கு என்ன பெருமை இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பல வாரியங்களை நம்மால் அங்கே வாசிக்க முடியும். ஏனென்றால் புத்திர சுவீகாரம், மகிமை, உடன்படிக்கை, ஆராதனை இவைகளெல்லாம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் இந்த மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த மனுஷன் நினைத்திருப்பான், நிக்கதோமு, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த மேசியா யாருக்கு என்றால் எங்களுக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் தான் நிக்கதோமோடு பேசுகின்ற பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தேவன் யாரை நேசித்தாரே என்றால் இந்த உலகத்தை நேசித்தார் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் உலகம் என்றால் எல்லா மக்களும், நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ரிசீவிங் திஸ் கிஃப்ட், இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷர்களும் விடுபட்டவர்கள் அல்ல என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். வேதத்தில் நாம் வாசிப்போமே என்றால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரலோகத்தினுடைய ஒரு காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்படுகின்றது. 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காலிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்கள், இவர்கள் யாரென்றால் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்தவர்களும் ஒருவரும் எண்ணக்கூடாதவர்களுமாக. அப்படி என்றால் எல்லா கோத்திரத்திலும் இருந்து எல்லா இடத்திலும் இருந்து வந்த மக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இந்த அன்பை, இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது தடை யாருக்காவது இருக்கிறதா என்றால் யாருக்குமே கிடையாது. தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடியினால், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் நேசித்தபடியினால் தேவன் என்ன செய்தாரே என்றால் இந்த பரிசை அவர் கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். ஏன் தேவன் ஒரு பரிசை கொடுக்க வேண்டுமே என்றால் இந்த உலகத்தை அவர் நேசித்தபடியினால் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த பரிசை அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி என்னவென்றால், வாட் இஸ் திஸ் கிஃப்ட்? இது என்ன பரிசு? தேவன் என்ன பரிசை கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு, இட் இஸ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன், அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். தேவன் பரிசை கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லாருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசை கொடுத்திருக்கின்றார். அது என்ன பரிசு என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்மை சிலர் தன்னுடைய வீட்டு சில ஃபங்க்ஷனுக்கு அழைக்கின்ற பொழுது நாம் பரிசு கொடுப்பதற்கு நாம் பார்ப்போம். அந்த பரிசு கொடுக்கின்ற பொழுது நாம் எதில் ஏராளமான நேரத்தை நாம் செலவு செய்வோமே என்றால் என்ன பரிசை கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு யோசிக்கிறதில் சில வேளைகள் நம்முடைய தலையை நாம் பிய்த்துக் கொள்வோம். பாருங்கள், ஒருவேளை ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு நம்மை அழைக்கின்றார்களே என்றால் என்ன கொடுப்பது? ஒரு உடையை வாங்கி கொடுக்கலாமா? நம்மவே கேட்டுக்கொள்வோம். இல்லை ஒருவேளை இது அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அது அவர்களுக்கு சரியாக அளவு சரியில்லாமல் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு யோசிப்போம். இல்லை ஒரு 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 டாய் வாங்கி கொடுக்கலாமா என்று யோசிப்போம். அப்படி யோசிக்கின்ற பொழுது கூட அது அந்த பிள்ளைக்கு பிடிக்குமா, இல்லை அதை அந்த பிள்ளை விளையாடுமா என்று சொல்லிக்கொண்டு நாம் எதை வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தாலும் கூட எதை கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு பெரிய ரிசர்ச்சே நடக்கும். அது ஏனென்றால் நாம் கொடுக்கின்ற பரிசானது அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஏதோ கொடுக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது. நாம் கொடுக்கின்ற பரிசானது அவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்றபடியினால் ஒரு பரிசை கொடுக்கின்ற பொழுது நாம் அதிகமாக நாம் யோசிப்போம். நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட தாவீதுக்கு பின்பு அவனுடைய குமாரனாகிய சாலோமன் ராஜாவாக வருகின்றார். சாலோமன் ராஜாவாக ஆகின்ற பொழுது தேவன் அவனிடத்தில் ஒரு நாள் தரிசனத்தில் அவனுக்கு வந்து அவனிடத்தில் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டுமோ நீ அதை கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சாலோமன் யோசிக்கின்றார். தனக்கு எல்லாம் இருக்கின்றது, ஏராளமான மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவர் தேவனிடத்தில் என்ன கேட்கின்றாரே என்றால், இந்த மக்களை நான் நியாயம் செலுத்துவதற்கு எனக்கு நீர் அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சாலோமன் என்ன செய்கின்றாரே என்றால் தேவனிடத்தில் கேட்கின்றார். தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் சாலோமனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், இன்றைக்கு தேவன் அந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்பாரே என்றால்
நாம் என்ன சொல்வோமே என்றால், நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நாம் கேட்போம். ஒருவேளை நமக்கு வேலை இல்லை என்றால் எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கேட்போம். நமக்கு வீடு இல்லை என்றால் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்போம். நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எனக்கு நல்ல சுக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது பணம் இல்லை என்றால் பணம் வேண்டும், இவ்வண்ணமாக நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாம் என்ன செய்வோமே என்றால் நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஆனால் எது நமக்கு மிகவும் தேவை, which is the most important thing that we need in our life, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமான தேவை என்ன? வேதம் சொல்கின்றது. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமே என்றால் 36, 37 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவானே என்றால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விட்டான், அது அவனுக்கு லாபம். அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போவானே என்றால் ஒரு ஆதாயம் கிடையாது. What shall a man give in exchange for his soul? அவனுடைய இருதயத்துக்கு மாறாக அவன் எண்ணத்தை கொடுக்கக்கூடும். எனவே எது தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியம் என்றால், இட் இஸ் a salvation of mankind. மனுஷனுடைய ரட்சிப்பு தான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானதாக இருக்கின்றது அருமையானவர்களே. எனவே தேவன் பார்க்கின்றார் மனுக்குலத்தை. நாம் கேட்டால் நாம் என்ன கேட்போம் என்பது தேவனுக்கு தெரியும். தேவனே என்ன செய்கின்றாரே என்றால், மனுக்குலத்துக்கு எது தேவையோ அதை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் பரிசாக கொடுக்கின்றார். அந்த பரிசு தான் என்னவென்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரன், இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கணும். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, என்ன ஒரு அருமையான பரிசை தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரே பேரான குமாரன் அல்லது ஒன்லி பிகாட்டன் சன் என்று வருகின்ற பொழுது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு பல மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், தேவன் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை படைத்திருக்கின்றார், அவர் மூலமாக மீதியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் பிகாட்டன் என்று இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டு பிரிங் ஃபோர்த், அதாவது கொண்டு வருகின்றது. அது இப்போ நம்முடைய பிள்ளை என்று நாம் பார்க்கின்ற பொழுது பிள்ளையை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பெற்றெடுக்கின்றோம். எனவே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படி இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு பல மக்கள் நம்மிடத்தில் சொல்லக்கூடும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்யப்படுகின்றாரே என்றால் தேவனால் படைக்கப்படுகின்ற, எனவே தான் குமாரன் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் சொல்லக்கூடும். இந்த ஒன்லி பிகாட்டன் என்று வருகின்ற பொழுது இதற்கு இரண்டு விதமான அர்த்தங்களை இதனுடைய மூல மொழியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு அர்த்தம் என்னவென்றால், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வித்தின் அ ரிலேஷன்ஷிப், ஒரு ஒரு உறவுக்குள் இருக்கின்ற பல, அதப்படி உதாரணமாக வைத்துக் கொள்வோமே என்றால், ஒரு தகப்பனுக்கு 10 குழந்தைகள் இருக்குமே என்றால் அதில் ஒரு குழந்தை அது ஏதோ ஒரு காரணத்தினால் அதனிடத்தில் சிறப்பு இருக்குமே என்றால் ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லிக்கொண்டு சில இடங்களில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது எனக்காக எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது சொல்லப்பட்டிருந்ததே, வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, இப்போ கவனமாக கேளுங்கள், வாசியுங்கள். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். போதும் பாருங்கள், ஆபிரகாம் என்ன செய்கின்றாரே என்றால் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றேன். தனக்கு ஒரே பேரானவனையே என்று சொல்லிக்கொண்டு பலியாக அவர் கொடுக்கவில்லை, ஆனால் அவருடைய பார்வையில் என்னவென்றால் தன்னுடைய மகனை அவர் கொடுக்கின்றார். பாருங்கள், இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் தான் என்றால் கிடையாது, ஈசாக்கு மாத்திரம் கிடையாது. ஈசாக்கு முன்னவே பிறந்தது யார் என்றால் இஸ்மவேல். அதற்கு பின்பாக நாம் பார்க்கின்ற பொழுது கெட்டூரால் என்று சொல்லக்கூடியதான தன்னுடைய மனைவியின் மூலமாக அவருக்கு ஏராளமான குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது வாசிக்க முடியும். அதே ஆதியாகமம் 25 நான் தொடர்ந்து வாசிப்போமே என்றால் அவருக்கு மறுமனையாட்டிகள் மூலமாக பல குழந்தைகள் பிறக்கின்றார்கள். எனவே ஆபிரகாமுக்கு இருக்கின்ற ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்ற பொழுது ஈசாக்கு மாத்திரம்தான் என்றால் கிடையவே கிடையாது. ஆனால் ஈசாக்குக்கு என்னவென்றால் he was the only promised son. தேவன் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய மகன் தான் யார் என்றால்
ஈசாக் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவள் தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தவன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய மகன். எனவேதான் வேதம் சொல்கின்ற பொழுது, அவரை குறித்து சொல்கின்ற பொழுது ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லிக்கொண்டு சொல்லும். அது மாத்திரமல்ல, இப்படி நம்மிடத்தில் வேதத்தை பல இடங்களில் வாசிக்க முடியும். த சன் ஆஃப் காட் என்று சொல்லி தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பல இடங்களில் வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். இது தேவன் படைத்த எல்லாவற்றையும் தேவனுடைய குமாரர் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வேதத்தில் வாசிக்க முடியும். யோபுடைய புஸ்தகத்தை நாம் வாசிப்போமே என்றால் 38ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது தேவ தூதர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லும். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது ஆதாமை நாம் பார்க்கின்ற பொழுது ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் நம்மால் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எனவே தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய குமாரர் என்று வாசிக்கின்ற பொழுது அது பலவிதமான நபர்களை வேதத்தில் குறிக்கின்றதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லிக்கொண்டு யோவான் என்ன செய்திருப்பாரே என்றால் பல இடங்களில் அவர் சொல்லியிருப்பார். குறிப்பாக 5 இடங்களில் அவர் சொல்லியிருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்க முடியும், 1:18 வாசிக்க முடியும். இந்த 3ஆம் அதிகாரம் 16 நாம் வாசிக்கின்றோம், 3:18 நம்மால் வாசிக்க முடியும். அதே போல் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் நம்மால் வாசிக்க முடியும். இப்படி பல இடங்களில் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த ஒரே பேரான குமாரன் என்று சொல்லக்கூடியதை வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்படி என்றால் இந்த ஒரே பேரான குமாரன் என்று வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால் யுனிக் கைண்ட் என்று சொல்லிக்கொண்டு, அவர் பலரிடத்தில் ஒன்று கிடையாது, இவர் தனிப்பட்ட நபர் என்று சொல்லிக்கொண்டு யோவான் என்ன செய்கின்றாரே என்றால் காண்பிப்பதற்காக அவர் இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கின்றார். அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் வெரி காடா வெரி காட். எனவே தான் நைசின் கிரீடில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட அவர் எப்படிப்பட்டவரே என்றால் என திருச்சபையில் பிரச்சனை இருந்தது. இப்படி இருக்கின்றபடியினால் பல மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தவறான போதனையை அவர்கள் போதிக்கின்றார்கள். எனவே தான் அந்த விசுவாச அறிக்கையில் அவர்கள் போடுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் தெளிவாக போட்டிருப்பார்கள், வெரி காடா வெரி காட், பிகாட்டன் அண்ட் நாட் மேட் என்று சொல்லிக்கொண்டு. அதுபடி என்றால் தேவனாக இருக்கின்றவர், ஆனால் தேவனுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் உள்ளவர், அவர் படைக்கப்பட்டவர் கிடையாது, தேவனோடு இருக்கின்றவர் என்று சொல்லிக்கொண்டு சில வேளைகளில் சில காரியங்களை நம்மால் ஒரு வார்த்தையில் என்ன செய்ய முடியாது என்றால் ஒரு வேர்டில் நம்மால் அதை சரியாக சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவனே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வேதத்தில் நம்ம பல இடத்தில் வாசிக்கின்ற பொழுது அவர் படைக்கப்பட்டவரா என்றால் கிடையாது, படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், அநாதியிலிருந்து தேவனோடு இருந்து கொண்டிருக்கின்ற. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அநாதியில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவன். எனவே தான் வேதத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் வாசிப்போமே என்றால் யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லும், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி இருக்கின்றார். யார்தான் தேவனை வெளிப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் பிதாவினுடைய மடியில் இருக்கின்ற ஒரே பேரான குமாரன், அவர்தான் தேவனை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள் அருமையான, அப்படி என்றால் பிதாவாகிய தேவனை யார்தான் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் குமாரனாகிய தேவன் தான் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற பொழுது ஏதேன் தோட்டத்தின் உலாவுதிலிருந்து யார் தேவன் மனுஷனுக்கு தன்னை காண்பிக்கின்ற பொழுது யார்தான் தன்னை காண்பித்திருக்கின்றாரே என்றால் குமாரனாகிய கடவுள் மனுஷனுக்கு தேவனை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் காண்பித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநாதியில் இருந்து கொண்டிருக்கின்றார், எல்லா இடத்திலும் இருக்கின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதோமோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நிக்கதோமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கின்றான். நிக்கதோமுக்கு இவர் யார் என்பது தெரியும், ஆனால் அவன் பரிசேயனாக இருக்கின்றபடியினால் பரிசாக காட்டிக்கொள்ளவில்லை. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு சொல்வான். ஒரு பரிசேயன் நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்கின்றானே என்றால் அவனுக்கு தெரியும் இவர் தேவன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் பாருங்கள், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற மனுஷகுமாரன் எங்கே இருந்து இறங்கினவர்? பரலோகத்திலிருந்து இறங்கினவர். அது மாத்திரமல்ல, இப்பொழுது எங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்?
பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும். நிக்கோதேமு தலையை பித்திருப்பார், என்னடா இது, எனக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றார், பரலோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. அருமையானவர்களே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்றார். எனவே ஒரே பேரான குமாரன் என்று வேதத்தில் வருகின்ற பொழுது, அல்லது ஒன்லி பிகாட்டன் சன் என்று ஆங்கிலத்தில் வருகின்ற பொழுது, அவர் காலத்தில் உருவானவர் என்றோ என்பது கிடையாது. ஏனென்றால் இந்த மூன்று நபர்களையும் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக ஒருவர் பிதா என்றும், ஒருவர் குமார் என்றும், ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால், தேவன் தன்னையே நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். தனக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் ஒரு நாள் தேவாலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே என்ன செய்வாரே என்றால், அவர்கள் காணிக்கை போடுவதை அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 21 அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அதில் ஒரு பெண்மணி என்ன செய்கின்றார்கள் என்றால், 2 காசை போடுகின்றாள், மற்றவர்கள் அதிகமாக போடுகின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், இந்த பெண்மணி தான் என்ன செய்தாளே என்றால் அதிகமாக போட்டாள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு இருந்த அதிகமான சொத்திலிருந்து, பொருளிலிருந்து ஒரு சில காரியங்களை போட்டார்கள். ஆனால் இவளோ தனக்குள்ள எல்லாவற்றையும் அவள் கொடுத்தாள் என்று சொல்லிக்கொண்டு, தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றாரே என்றால், he gave himself to us, தன்னையே நமக்காக கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு குழந்தையை நாம் பிரிய வேண்டுமே என்றால் நமக்கு எவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு குழந்தையை நாம் யாருக்காவது எதற்காக கொடுப்போம் என்றால் கொடுக்கவே மாட்டோம். பெற்றோராகிய நாம் கொடுக்க மாட்டோம். தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவ்வளவு பெரிய பரிசை நமக்காக கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசினுடைய மதிப்பு என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தட் கிஃப்ட்? இன்ஃபைனைட், அளவிட முடியாதது. அவர் அநாதியில் அளவிட முடியாதவராக இருக்கின்றபடியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பு என்னவென்றால் மதிப்பிடவே முடியாத அருமையானவர்களே. அந்த பரிசை இந்த உலகத்தில் இருக்கின்ற நம்மை நேசித்தபடியினால் நமக்கு அவர் பரிசாக கொடுத்திருக்கின்றார். நாம் ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். நாம் பெற்றிருக்கின்ற பரிசானது விலை மதிக்க முடியாத பரிசு, இன்ஃபைனைட் வேல்யூ. அந்த பரிசை நமக்கு தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே என்னுடைய 2வது கருத்தை முடிக்கின்றேன். 3வதாக, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கிஃப்ட்? அதை எதற்காக தேவன் கொடுத்தார்? நாம் பரிசை நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் ஒரு காரணத்துக்காக தான் அந்த பரிசை நாம் கொடுப்போம். குழந்தைகளுக்கு என்றால் நாம் உடையை கொடுக்கின்ற பொழுதோ, அல்லது ஒரு கிஃப்ட் அல்லது சாக்லேட் கொடுக்கின்ற பொழுதோ அவர்கள் அதை சாப்பிட வேண்டும், அவர்கள் அது உடையை அணிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் ஒரு காரணத்துக்காக தான் என்ன செய்வோம் என்றால் நாம் கொடுப்போம். இங்கே இந்த பரிசினுடைய நோக்கம் என்ன? The purpose of the gift is that whosoever believeth in him should not perish but to have everlasting life. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த பரிசை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே தேவன் இந்த பரிசை கொடுப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, we should not perish, நாம் அழிந்து போகக்கூடாது. நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். தேவன் பார்க்கின்றார் மனுக்குலத்தை. மனுக்குலம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனுக்குலம் அழியாமல் இருக்க வேண்டுமே என்றால் அதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். இந்த மனுக்குலம் அழிவது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய நோக்கம் அல்ல. எனவே தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் அந்த பரிசை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதே தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் தெளிவாக சொல்லும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதற்காக தேவன் கொடுத்திருக்கின்றார்? இட் இஸ் நாட் டு கண்டெம் திஸ் வேர்ல்ட் பட் டு சேவ் திஸ் வேர்ல்ட் த்ரூ ஹிம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் என்ன செய்திருக்கின்றார் என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய நிலைமை என்ன? நாம் எங்கே செல்ல வேண்டும்? நாம் நரகத்துக்கு சென்று நித்தியத்தை நரகத்திலே நாம் செலவிட வேண்டும்.
நரகத்தினுடைய நிலைமை என்ன? வேதத்தில் பல இடத்தில் சொல்கின்றது, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவதும் இல்லை, அவர்கள் நெருப்பு அணைந்து போவதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, மனுஷன் சதா காலமும் அங்கே இருக்க வேண்டும். அதுதான் மனுஷனுடைய நிலைமை. அதிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் நரகத்துக்கு செல்கின்றான். அவன் ஏங்குவதெல்லாம் எதற்காக? ஃபார் அ டிராப்லெட் ஆஃப் வாட்டர், ஒரு துளி தண்ணீருக்காக அவன் ஏங்குகின்றான். அதுதான் நரகம். அங்கு நாம் செல்லக்கூடாது என்பதற்காக, இந்த மனுக்குலம் அங்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனம் அழகாக சொல்லும், நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே அவர் நம்மிடத்தில் அனுபவித்தபடினால் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற அருமையானவர்களே. எனவே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நம்முடைய தேவையை அவர் பார்க்கின்றார். He saw our need. இந்த மனுக்குலத்துக்கு என்ன தேவை? இந்த மனுக்குலம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசாக கொடுத்திருக்க. அதுவும் பாருங்கள் அருமையானவர்களே, God is not going to compromise on his justice. அவர் தன்னுடைய நீதியில் அவர் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். தேவன் அன்பாயிருப்பது மாத்திரம் கிடையாது, அவர் நீதி உள்ளவராயும் இருக்கின்றபடியினால் தன்னுடைய குமாரன் எங்கே செல்ல வேண்டும்? நமக்காக மரிக்க வேண்டும். இந்த பாவம் செய்த மக்களுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மரிக்க வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த பரிசை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அழகாக சொல்லும். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எதற்காக? இட் இஸ் டு டெலிவர் அஸ் ஃப்ரம் இட்டர்னல் டெத். நம்மை நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் தன்னையே தாழ்த்துகின்றார். இது தேவன் கொடுத்த பரிசு. அருமையானுடைய தேவன் எதற்காக நமக்கு பரிசை கொடுத்தாரே என்றால் நம்மை மீட்கும்படியாய், நாம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக. அது மாத்திரமல்ல, for us to receive eternal life. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மாத்திரம் கிடையாது, நித்திய ஜீவனை அடையும்படியாக. we shouldn't go to hell, but we should receive eternal life. eternal life என்று வருகின்ற பொழுது அருமையானவர்களே, நாம் சதா காலமும் உயிரோடு இருப்பது கிடையாது. நாம் சதா காலமும் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் இருக்கின்றது தான் நித்திய வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அருமையான பாக்கியம்! நாம் எங்கே சென்று விடக்கூடாது, நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. மாறாக நாம் எங்கே இருக்க வேண்டும்? தேவனோடு இருக்க வேண்டும். சதா காலம் அவருடைய சமூகத்தில் அவரை நேசிக்கின்றவர்கள் அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த பரிசை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு பரலோகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தல் 21-22 வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக தான் தேவன் என்ன செய்தாரே என்றால் இந்த பரிசை கொடுத்தார். நாம் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். ஆனால் there is a condition. அந்த பரிசை இலவசமாக என்ன செய்யவில்லை என்றால் கொடுக்கவில்லை. we must believe him. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, நமக்கென்று ஒரு கட்டளை இருக்கின்றது, நாம் விசுவாசிக்க வேண்டும். we must believe our Lord Jesus Christ. பாருங்கள், சில வேளைகளில் இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஆனது அதனுடைய குடிமக்களுக்கு சில வவுச்சர்ஸ் கொடுப்பார். அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அது அவருடைய கணக்கில் அவர்கள் தனியாக கொடுப்பது கிடையாது. they must go and claim it. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை அவர்கள் அங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தேவன் நமக்கு பரிசை கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த பரிசை கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசு எதற்காக என்றால் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. பட் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன் என்றால் we must receive it. receive it என்று சொன்னால் we must believe him.
நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, ஒரு மனுஷன் நரகத்துக்கு செல்வானே என்றால் அது அவனாக தெரிந்து கொண்டது. பிகாஸ் he did not want to receive the gift. அவன் என்ன செய்கின்றானே என்றால் அந்த பரிசை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனமில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்யவில்லை என்றால், நாம் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமே என்றால் நாம் எங்கே செல்வோமே என்றால் நாம் நரகத்துக்கு செல்வோம். அதுதான் அங்கே சொல்கின்றது. If we don't receive the gift, we will be condemned. இதே 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் தெளிவாக சொல்கின்றது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாருங்கள் அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். என்ன தேவனுடைய அன்பு! இந்த அன்பின் மூலமாக தான் தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் பரிசை கொடுத்திருக்கின்றார். நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார். நாம் நேசிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களா? Are we lovable people? No, we are not. கிடையவே கிடையாது. இருந்தாலும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார். அன்பு வைத்ததன் மூலமாக ஒரு விலையேறப்பெற்ற பரிசை, விலை மதிக்க முடியாத பரிசை, நம்முடைய வாழ்க்கைக்கு எது மிகவும் முக்கியமோ அதற்கு தேவையான பரிசை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அதை கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசை பெற்றவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கின்றோம் அருமையானவர்களே. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியுடைய நாட்கள். ஏன் மகிழ்ச்சியுடைய நாட்கள் என்றால் இதுதான், நமக்கு பெற்றிருக்கின்ற பரிசானது விலை மதிக்க முடியாத பரிசு. அந்த பரிசை பெற்றிருக்கின்ற நாம் சதா காலமும் அனாதியில் அவரோடு நாம் இருக்கின்றோம். அந்த பரிசை நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் பெற்றிருக்கின்றோம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பரிசை கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசை அன்பின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அல்லது கேட்க இருக்கின்ற நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, have I received that gift? அந்த பரிசை நான் பெற்றிருக்கின்றேனா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அந்த பரிசை நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். But if the answer is no, I beseech you my friend, please receive the gift today itself. அந்த பரிசை நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். It is available to us now. அது இப்பொழுது நமக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Don't postpone it tomorrow. நாளைக்கு என்று சொல்லிக் கொண்டு அதை நீங்கள் மாற்றி விடாதீர்கள், தாமதிக்க வேண்டாம். There may not be a tomorrow. ஒருவேளை நாளை ஒரு நாள் இல்லாமற் போகலாம். அந்த பரிசு நமக்காக இருக்கின்றது. அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே என்றால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அந்த பரிசை நீங்கள் விட்டு விடுவீர்களே என்றால், if you neglect that gift, you will be condemned. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். இதை 3ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இப்படி சொல்லி முடிக்கின்றார். என கருமையானவர்களே, அந்த பரிசை நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். இதை கேட்கின்றவர்கள் யாராவது நீங்கள் பரிசை பெறவில்லை என்றால் அந்த பரிசை நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அந்த பரிசை நமக்காக தேவன் கொடுத்திருக்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கூட தேவன் எங்களுக்கு அன்பாய் கொடுத்த பரிசாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஒரு முறை கூட பார்ப்பதற்கு நீதாமே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனையை நீதாமே எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றீர். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அவரை விசுவாசித்த உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் உமக்கு வந்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை இந்த சத்தியத்தை கேட்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நீதாமே கிருபை கொடுத்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.